பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே நம்மளுடைய விதியில அல்லது கர்மால அல்லது நம்மளுடைய ஜோதிட கட்டத்துல எழுதி இருக்கா? இது எப்படி சாத்தியமாகும்? யாரெல்லாம் வழங்கலாம்? இல்லை, டெஃபினட்டாக உண்டு. அதாவது அஹ், இது ஜோதிடம் ஆகட்டும், ஆன்மீகம் ஆகட்டும், பிரித்து பார்க்க முடியாது. நான் வெறும் ஜோசியம் மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு தெய்வங்கள் வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம் சொல்ல முடியாது. இது என்னென்னா டிவைன் சயின்ஸ், டிவைன் மேத்தமேட்டிக்ஸ், டிவைன் கால்குலேஷன், டிவைன் ரூல்ஸ். இதுதான். அப்போது ஆதிசங்கரர் 6 விதமான தெய்வ வழிபாடுகள் சொல்கிறார். முதல்ல விநாயகர், சைவம் சிவபெருமான் பார்வதி தேவி, வைஷ்ணவம் மகாவிஷ்ணு மகாலட்சுமி. இப்போது பனி சுமை அதிகமாகுது தெய்வங்களுக்கு, சிருஷ்டியில் இயக்கங்கள் அதிகமாகுது. இப்போது கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ஆல்ரவுண்டராக இருக்கணும். முருகப்பெருமான் கௌமாரம்னு பேர், முருகன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அந்த மார்க்கத்தை கௌமாரம் அப்படின்னு சொல்லணும். 5வது குரு மகான்கள். தெய்வத்துக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட், தெய்வங்களோட பேசி விதியை எடுத்து உலகத்துக்கு அதை சொல்லணும். ராமானுஜர், ஆதிசங்கரர், ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைந்தது ராமபிரான் உட்கார்ந்த கல். நீங்கள் பார்க்கறது அவருடைய ஜீவசமாதி அல்ல, ராமபிரான் அமர்ந்த கல்லை நீங்கள் பார்த்து பிரார்த்தனை பண்ணுறீங்கிறது தான் அர்த்தம். ஷிரடியில் இருக்க சாய்பாபா,